குழந்தைக்கு அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் இருக்குதுன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் இன்னட்டென்ஷன். இன்னட்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் கிளாஸில் எதாவது நடத்தி போடுறாங்கன்னா, அவங்களால அதில் கவனம் செலுத்த முடியாது. அவங்க கவனம் சிதறிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அவங்க ஹோம் ஒர்க் நோட்ஸ், கிளாஸ் ஒர்க் நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து எம்ப்டியாக இருக்கும். அடுத்த விஷயம், வீட்டில் வந்துட்டு அவங்க ஹோம் ஒர்க் பண்ண வைக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஒர்க்கை பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய விஷயத்த மறந்து மறந்து விட்டுட்டு வந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் இன்னட்டென்ஷனோட சிம்டம்ஸ். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஹைப்பர் ஆக்டிவிட்டினா ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. ஸ்கூல்லேயும் சரி, வீட்லேயும் சரி, அவங்கள உட்கார வச்சு ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதை என்ன சொல்றதுன்னா, மாடி மேல ஏறி ஓடுவாங்க. இது செவுரு அதெல்லாம் பார்க்கணும். நம்மளே ஏறுறதுக்கு பயப்படுவோம். அந்த இடத்துல கூட அவங்க ஏறுறதுக்கு வந்து பயப்படாம ஏறி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்பல்சிவிட்டி. இப்போ இன்கேஸ் நம்ம ஏதாவது கான்வர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு நடுவுல வந்து பேசுவாங்க. திடீர்னு மத்தவங்க யாராவது விளையாடிட்டு அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்றது. ரொம்ப இம்பல்சிவா ஒரு கியூல நிக்கிறது கூட வந்துட்டு அவங்களால முடியாது. அவங்க வந்து இம்பல்சிவா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாரி சிம்ப்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம்